நான் இருக்கிற இடத்துல தீமை நடக்கிறது, ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. தீமையை விட்டு விலகு, நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இதுதான் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளம், ரகசியம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் நம்ம தலைமுறையை காட்டிலோ பிள்ளையுடைய தலைமுறையில பெருகணும், அடுத்த சந்ததியில பெருகணும். வர வர விருத்தி அடைந்த தாவீதை போல குடும்பம் வர வர விருத்தி அடையணும். உங்க தொழில் விருத்தி அடையும், நீங்க நிலை நிற்பீங்க. எந்த இடத்துலயோ தீமைக்கு துணை போகாதீங்க, தீமையான காரியங்களை செய்யாதீங்க. பெரிய லாபத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஆசை காட்டுறாங்க, அது தீமைக்கு வழிவகுத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து தீமையை விட்டு விலகுங்க, நன்மை செய்யுங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியம், நிலையான ஆசீர்வாதம் என் மேல இருக்கணும், என் குடும்பத்தின் மேல் இருக்கணும், என் ஊழியத்தின் மேல் இருக்கணும், என் சந்ததியின் மேல் இருக்கணும். நிலையான ஆசீர்வாதத்திற்காக உங்களை அர்ப்பணியுங்க.